கடவுள்கிட்ட சண்டை போட முடியுமா? நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட கோவிச்சுக்கிற மாதிரி உரிமையா கோவிச்சுக்க முடியுமா? இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்படிப்பட்ட ஒருத்தரோட கதை. ரொம்பவே அசாதாரணமான ஒரு கதை. இறைவனோட தோழன்னு பேர் வாங்கின சுந்தரரோட கதை இது. சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க கல்யாணம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். அப்போ ஒரு பெரியவர் திடீர்னு உள்ள வந்து, நிறுத்துங்க, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது சரி, வந்த அந்த பெரியவர் வேற யாரும் இல்ல, கடவுளேதானா? அடேங்கப்பா, இங்க இருந்துதான் நம்மளோட கதை ஆரம்பிக்குது. கதை ஆரம்பிச்சது ஒரு கல்யாண மண்டபத்துல தான். ஆனா அங்க வந்த கெஸ்ட் அவர யாருமே எதிர்பார்க்கல. நம்ம ஹீரோவோட பேரு நம்பி ஆரூரன். கல்யாணம், அடுத்து குடும்ப வாழ்க்கைன்னு அவரோட ஃபியூச்சர் ரொம்ப அழகா பிளான் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஆனா பாருங்க, விதி அவருக்காக வேறொரு பிளான் வச்சிருந்தது. சோ இங்கதான் கதையோட முக்கியமான டேர்னிங் பாயிண்டே வருது. ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னோட வாழ்க்கைய ஆரம்பிக்க போற நம்பி ஆரூரன், இன்னொரு பக்கம் அந்த வாழ்க்கைய தலைகீழ மாத்த போற ஒரு மர்மமான பெரியவர். அந்த கல்யாண மண்டபம் எவ்வளவு அமைதியா இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. அந்த அமைதிய இந்த வார்த்தைகள் உடைக்குது. சொந்தக்காரங்கள்லாம் கூடியிருக்கிற அந்த இடத்துல அந்த பெரியவர் நேரா நம்பியாரூரனை கை காட்டி சொல்றாரு, நீ பரம்பரையா ஏன் அடிமை? கேட்ட உடனே யாருக்குத்தான் கோபம் வராது சொல்லுங்க? வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள்ல இப்படி ஒரு அசிங்கமா? நம்பி ஆரூரன் கோவத்துல அவரை பெத்தன்னு திட்டுறாரு. ஏன்னா அவர் சொன்னதை நம்பி ஆரூரனால மட்டுமில்ல, அங்கிருந்த யாருனாலையுமே நம்ப முடியல. சண்டை பெருசாயிட்டே போகுது. அப்போ அந்த பெரியவர் ஒரு ப்ரூஃபை எடுத்து காட்டுறாரு. அது ஒரு பழைய ஓலைச்சுவடி. அதுல நம்பி ஆரூரனோட தாத்தா இவர அந்த பெரியவருக்கு அடிமையா எழுதி கொடுத்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. நம்பி ஆரூரன் கோவத்துல அந்த ஓலைச்சுவடிய வாங்கி கிழிச்சு போடுறாரு. அடுத்த செகண்ட் அந்த பெரியவரோட உருவம் மறைஞ்சு அங்கே சாட்சாட் சிவபெருமானே நிக்கிறாரு. அவ்வளோதான், அந்த ஒரு நிமிஷத்துல நம்பி ஆரூரனோட பிளான் பண்ண வாழ்க்கை மொத்தமா முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த அதிர்ச்சியான சந்திப்பு ஒரு முடிவில்ல, அது ஒரு தொடக்கம். ஒரு அடிமைக்கும் முதலாளிக்கும் இருக்கிற உறவுக்கான தொடக்கம் இல்ல, அதுக்கு பதிலா சரித்திரத்திலே யாரும் பாத்துராத ஒரு தெய்வீகமான நட்போட தொடக்கம். இங்கதான் கதையில ஒரு சூப்பரான ட்விஸ்ட். சிவன் அவரை அடிமைன்னு தான் சொன்னாரு, ஆனா அவரை நடத்தினது ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி. அதனாலதான் அவருக்கு தம்பிரான் தோழர்னு ஒரு பேரு கிடைச்சது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இறைவனோட நண்பன். யோசிச்சு பாருங்க, வேற எந்த பக்தருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்பெஷலான பேர் இது. இது என்ன மாதிரியான நட்புன்னு சொல்றேன் கேளுங்க. சுந்தரர் சிவபெருமான் கிட்ட உரிமையா கோவிச்சுக்குவாராம். தனக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்குவாராம். சில நேரம் அவரோட காதல் சண்டைய தீர்த்து வைக்க சொல்லி கடவுளே தூது அனுப்புவாராம். அடேங்கப்பா, சிவனும் அதையெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரியே செஞ்சு கொடுப்பாராம். இது பக்தியையும் தாண்டின ஒரு ஆழமான நட்பு. அதே கல்யாண மண்டபத்துல சிவன் சுந்தரரை பார்த்து, என்ன பித்தன்னு திட்டினல்ல, அதனால என்ன பத்திய ஒரு பாட்டு பாடுன்னு சொல்றாரு. சுந்தரருக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னே தெரியல. அப்போ சிவனே பித்தா பிறை சூடின்னு வரியே எடுத்து கொடுக்கறாரு. அங்க ஆரம்பிச்சதுதான் சுந்தரரோட பக்தி பயணம். சிவனே எடுத்து கொடுத்த அந்த முதல் வரியோட சுந்தரரோட ஒரு புது வாழ்க்கை தொடங்குச்சு. ஒரு யாத்திரை கவிஞரா அவரோட பயணம் முழுக்க பாட்டால நிறைஞ்சிருந்தது. அவரோட பயணம் ஏதோ மேப்ப பார்த்து போனதில்ல, பக்தியால வழி நடத்தப்பட்டது. ஒவ்வொரு சிவன் கோயிலுக்கும் போகும்போதும் அவர் மனசுல என்ன தோணுதோ, என்ன உணர்றாரோ அதை அப்படியே பாட்டா பாடிடுவாரு. அது வெறும் கவிதைகள் இல்ல, நம்பிக்கையோட வெளிப்பாடு. அந்த பாட்டோட சக்தி மூலமா நிறைய அற்புதங்கள் நடந்ததாவும் சொல்றாங்க. அவரோட பங்களிப்பு எவ்ளோ பெருசு தெரியுமா? மலைச்சு போயிடுவீங்க. மொத்தம் 12,000 பதிகங்கள். நினைச்சு பாருங்க, இது ஒரு முழு வாழ்க்கையோட அர்ப்பணிப்பு, பக்தியோட வெள்ளம் மாதிரி. ஆனா சுந்தரரோட வாழ்க்கை வெறும் ஆன்மீக பயணம் மட்டும் இல்ல. அதுல காதல், சண்டைகள், சோதனைகள்னு ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா விஷயங்களும் இருந்துச்சு. பொதுவா துறவிகள்னா உலகத்தையே விட்டுடுவாங்க. ஆனா சுந்தரர் அப்படி இல்ல. உலக வாழ்க்கைய முழுசா வாழ்ந்தாரு. பறவையார், சங்கிலியார்னு 2 மனைவிகளோட அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஆன்மீகம்னா வாழ்க்கைய விட்டு ஓடுறதில்ல, அத முழுசா வாழ்ந்து பாக்குறது தானே காட்டுது. நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்போம். ஆனா நம்ம வைஃப் கிட்ட சண்டை வந்தா அத சரி பண்ண கடவுளையே தூது அனுப்புவோமா? சுந்தரர் அத செஞ்சாரு. பறவையாரோடு வந்த சண்டைய சரி பண்ண சாக்ஷாத் சிவபெருமானையே தூது அனுப்புனாரு. அவங்களோட நட்பு எந்த அளவுக்கு ஆழமா இருந்திருக்கு பாருங்க. கடவுளே ஃப்ரெண்டா இருந்தாலும் மனுஷனா வாழும்போது தப்பு பண்றதுக்கும் சோதனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? சுந்தரர் கொடுத்த ஒரு சத்தியத்தை மீறினப்போ அவரோட வாழ்க்கையில ஒரு இருண்ட கட்டத்துக்குள்ள போனாரு. அவரோட 2வது மனைவி சங்கிலியாருக்கு ஒரு சத்தியம் பண்ணியிருந்தாரு. அத மீறி அவரை விட்டுட்டு போனதால
சுந்தரருக்கு 2 கண்ணோட பார்வையும் போடுச்சு. உலகமே இருட்டாயிட்ட அந்த நேரத்துல சுந்தரருக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருந்துச்சு. அவரோட ஃப்ரெண்ட் சிவன் மனசு உருகி கண்ணீரோட மன்னிப்பு கேட்டு ஒரு பதிகம் பாடுறாரு. அந்த உண்மையான பக்திக்கு மனமிறங்கின சிவன் அவருக்கு படிப்படியா பார்வைய திருப்பிக் கொடுத்தாரு. இதிலிருந்து என்ன தெரியுது? உண்மையான பக்தி இருந்தா எவ்வளவு பெரிய சோதனையையும் ஜெயிக்கலாம். சோதனைகள் எல்லாத்தையும் ஜெயிச்சு தன் கடமைகளை எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சுந்தரரோட உலக வாழ்க்கை கடைசி கட்டத்துக்கு வருது. அது ஒரு தெய்வீகமான பயணம். அவரோட வேலைகளெல்லாம் முடிஞ்சதும் சுந்தரரை கூட்டிட்டு போக ஸ்வர்க்கத்திலிருந்து ஒரு வெள்ளையான வருது. இதுதான் அவரோட கடைசி பயணத்தோட தொடங்கும். அந்த வெள்ளையான மேல ஏறி சுந்தரர் நேரா கைலாயத்துக்கு போறாரு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போற மாதிரி ரொம்ப இயல்பா அந்த பயணம் இருந்துச்சு. சுந்தரரோட கதை நமக்கு ஒரு முக்கியமான கேள்விய விட்டுட்டு போகுது. பக்திங்கிறது எந்த குறையும் இல்லாம ஒரு சாமியார் மாதிரி வாழ்றது மட்டும்தானா? இல்ல நம்மளோட கோபம், காதல், பலவீனங்கள்னு எல்லாத்தோடையும் சேர்த்து கடவுள்கிட்ட ஒரு உண்மையான ஒரு நட்பான உறவை வளர்த்துக்கிறதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?